ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபிஷ் கறி தான் செய்ய போறேன். அதுக்கு நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு ஆனியன், கறி லீவ்ஸ், டொமேட்டோ நல்லா போட்டுருங்க. அப்புறம் கத்திரிக்காய் பெருசா கட் பண்ணி போட்டுருவோம். மீன்மேல் நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ணலாம். மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ நம்ம புளி கரைச்சல் பாத்தீங்கன்னா அதுல வந்து டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தக்காளி, கறி லீவ்ஸ் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காய தக்காளி வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? வதங்கினதுக்கு அப்புறம் இந்த புளி கரைச்சல் எடுத்து அதில் ஊத்திடுவோம். ஸோ ஊத்தினதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வரப்ப மீன் போட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்ப சுவையான ஸ்பைசியான ஃபிஷ் கறி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த சைட்ல மீன்மேல் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ மஞ்சத்தூள், உப்பு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், லைட்டா கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அதுல எடுத்துருங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல ஆயில் ஊத்தி நம்ம மீனை வந்து ஒன்னா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியான ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுவையா ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை